லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். சென்னை தியாகராய நகரில் முதல்வர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்றவிடமெல்லாம் உணர்ந்து கொண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. நான் போன இடத்துல எல்லாம் என்ன உறுதிமொழினா, கவலைப்படாதீங்க, நிச்சயமா நாங்க எல்லாரும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட போறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி பெற வைக்க போறோம். தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் மீண்டும் முதலமைச்சரா வரப்போறீங்க. மீண்டும் 2 பாயிண்ட் வாட்ச் தான், திமுக 2 பாயிண்ட் வாட்ச் தான் உறுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே உறுதிதானே நீங்க கொடுக்க போறீங்க? நிச்சயமா, உறுதியா, கட்டாயமா, சத்தியமா. ஆக அந்த உறுதியை தரக்கூடிய உங்களை எல்லாம் நான் கேட்டுக்க விரும்புறது, ஏதோ திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தே தீரணும், நான் முதலமைச்சரா வந்து உட்கார்ந்தே தீரணும், ஒரு 200 பேருக்கு மேல சட்டமன்ற உறுப்பினராக நம்ம எல்லாம் வெற்றி பெற்று போகணும் என்பதற்காக மட்டும் இல்ல. இந்த தேர்தல் என்பது எதுக்காக நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடைபெறுகிற தேர்தல். நேத்து பாதி டெல்லியை க்ளோஸ் பண்ணிட்டோம், தெரியுங்களா? நான் பாதி டெல்லி க்ளோஸ். தொகுதியுடைய பிரச்சனை நடந்துச்சுல, அந்த நிலையில ஒரு மசோதாவை அவசர அவசரமா திருட்டுத்தனமா தேர்தல் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் பிஜேபி ஆட்சி வந்து தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் ஒரு அவசர தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இத்தனைக்கு மத்தியில பிஜேபி ஆட்சியில பெரும்பான்மையாக அவங்க இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சியை சேர்த்து, கூட்டணியோட சேர்த்தா அவங்க தான் பெரும்பான்மை இருக்கிற நேரத்தில் கூட பார்லிமெண்ட் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடந்துகிட்டு இருந்த போது எல்லாரும் பேசுறாங்க, எல்லா கட்சி சார்பாக பேசுறாங்க. பேசி அந்த தீர்மானத்தை ஓட்டெடுப்பு விட்டாங்க. ஓட்டெடுப்பு விட்டப்போ அதிகமா இருக்கிற பிஜேபிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் கூட அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டு போட்டு அவங்களை தோற்கடிச்சிருக்கக்கூடிய வரலாறு இப்பதான் முதல்ல தொடங்கி இருக்கு. இனிமே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தோல்விதான். ஆகவே ஏன்னா நாம 40 எம்பிக்கள் அங்க இருக்கிறோம், புதுச்சேரியை சேர்த்து 40 எம்பிக்கள் அங்க இருக்கிறோம். 40 எம்பிக்கள் இருந்த காரணத்தினால்தான் அதை அழுத்தமா வலியுறுத்தி வற்புறுத்தி மற்ற கட்சிகளோடு சேர்ந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு கலந்து பேசி, எல்லா எம்பிக்களோட கலந்து பேசி அதை தோற்கடிச்சோம். அதே மாதிரி இப்ப நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 200க்கு மேல நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாடு பூரா நான் சென்று வந்து இங்க எல்லாம் உங்களை பாக்குறப்போ 200 அல்ல 234 வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அதான் உண்மை, அதான் உண்மை. ஆக அது வந்தாதான் நிச்சயமா நம்ம கண்டு பயப்படுவாங்க. இல்லாட்டினா தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கிடுவாங்க. பிஜேபி ஆட்சி இன்னைக்கு எதையும் செய்ய தயாரா இருக்கு. அதனால உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கிறேன், இந்த தியாகராய தொகுதியில நிக்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தம்பி ராஜா அன்பழகன் தெரியல. நான் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுறேன்.
நம்முடைய அன்பழகன் உடைய அருமை மகன். அன்பழகனுக்கு மகனா எனக்கும் மகன் மாதிரிதான். இதை விட வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பழகன் அவர்கள் எப்படியெல்லாம் இயக்கத்திற்காக பாடுபட்டார், பணியாற்றினார். அவர் செஞ்ச ஒரு தியாகம் ஒண்ணு போதும், பல தியாகம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த கொரோனா நேரத்தில் மக்களுக்காக வெளியில வந்து அவங்கள காப்பாற்றணும்னு இவரை காப்பாத்திக்க முடியாம நம்ம விட்டு பிரிந்துட்டாரு. ஆக சாதாரண தியாகம் இல்லது. ஆக அப்படிப்பட்ட அந்த தியாகத்தை செஞ்ச நம்முடைய அன்பழகனுக்கு இதே தியாகராய தொகுதியில் அவருடைய பேர்ல மேம்பாலம் கட்டி, இங்க இருக்கக்கூடிய மேம்பாலம் தான், இந்த பாலம் தான். ஆக அவர் இல்லைன்னாலும் இந்த பாலமா இருக்கக்கூடிய இந்த நினைவுச்சின்னம் இன்னைக்கும் அவருடைய பேரை சொல்லிட்டு தான் இருக்குது. ஆக அவருடைய அருமை மகனாக உங்களுக்கு பணியாற்ற, அவருடைய வழியில் நின்று பணியாற்ற உறுதி எடுத்துக்கிட்டு இங்கே வேட்பாளராக தியாகராய தொகுதியில வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜா அன்பழகனை நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்டு, மறந்துடாதீங்க, உதயசூரியன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் சென்னையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த வகையில் டி நகர் தொகுதியில் வேட்பாளர் ராஜா அன்பழகனை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.